மச்சான் வா மச்சான் வா. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சொல்லு விடு. நல்ல வேலை எவனும் பார்க்கல. இந்தாப்பா வாங்கிக்க. என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? என்னடா பண்ற? வாங்க. இந்த தேப்பா பெத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனாலதான் உங்க அப்பா அம்மாவை வர சொல்லி அவங்க முன்னாடி இந்த பணத்தை கொடுக்குறேன். உடன்படலப்பா. ஆனா அதுக்காக நீ கடைங்கார பிள்ளை ஆயிடக்கூடாது. நான் ஆதங்கத்துல பேசுறத நீங்க தன்மான பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்களோ? ஐய இந்தாப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இந்தப்பா வாங்கிக்க. வாங்கிக்கடா. இல்ல டிராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தானே. நானே ஏதாவது நான் என்ன சொல்றேன்னா கோமதி சொல்றியா அவங்கிட்ட? டேய் வார வல்னே வீட்டுல எல்லாரும் என்னை கஷ்டப்படுறதுன்னு சொல்லு. வாரா கதிரு, இந்த நான் கொடுத்தது வயலை வித்த பணம். ஓஹோ அதானே பார்த்தேன். மச்சான் ஒன்னும் சும்மா கொடுக்க மாட்டாரு. அப்படி சொல்லுடா. இது பாருங்க நல்லா பாத்துக்கோங்கடா. இனிமே நல்ல அப்பா இல்லைன்னு மூச்சு பிடிக்க பேசாத. அப்படியே மூக்குல குத்திடுவேன். அதுவும் நானும் கூட வரணும்னு வேற சொன்னீங்க. என்ன விஷயம்? சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க உன் டிராவல்ஸ் உள்ள போய் பார்க்கலாமா? தாராளமா வா பார்க்கலாம். வாப்பா கதிரு, கொஞ்சம் சின்ன சின்ன யோசிக்காத. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். இங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்து வேலை பாக்குறதுக்கு பத்தோம்ல. டெவலப்பாக வேலைக்கும் ஆள் வைப்போம்ல, அவங்களுக்கும் இடம் வேணும்ல. ஓ, தாராளமா உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இன்னும் 2 சேர் போட்டா டிரைவர் கூட உட்காந்துக்கலாம். கண்டிப்பாடா. அதான் இவ்வளவு ஸ்பேஸ். இங்க வண்டி நிறுத்துறதுக்கு கூட நிறைய இடம் இருக்குடா. இவன் தான் என் ஃப்ரெண்டு சுந்தர். ஹாய் பிரதர். இவனோட இடம் பிடிச்சிருக்கா தம்பி? வாடகை எம்பட்டுன? வாடகை 12,000 ரூபாய். போறான். ஓகேவா? இல்ல யோசிச்சு சொல்றியா? அண்ணா எனக்கு ஓகே தான். நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, இதான் பிளான். அப்ப சரிப்பா. அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டேய் கதிரே, எல்லாம் ஓகேவா? அண்ணா இடம் சூப் பிடிச்சு கொடுத்துட்டீங்க. அண்ணா உண்மையிலேயே அதான் நான் ஆபீஸ்க்கு வெளியே வந்து நிக்கிறேன். நீங்க என்னடானா சாப்பிட கூப்பிடுறீங்க? அத கொண்டாட வேணாமா? என்ன விஷயம் நடந்துச்சு? என்ன விஷயமா? பக்கடமே ஆத்தி இருக்கார்ல. சும்மா எல்லாம் இப்படி பேசாதீங்க. மாமா இது வரைக்கும் அவர் சொன்னேன். என் வேலைக்கு நியாயப்படி முதல்லயே அப்பா பணம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. கேட்டியல்ல? என்ன சொன்னாரு உன் மாமா? அவர் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா மாமா சொன்ன விஷயத்த செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஏங்க நீங்க எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறிய? இத பாரு மீனா, எனக்கு அதுல எந்த அப்செக்ஷனும் இல்ல. அதை விட்டுட்டு அவர் கேட்டாருங்கிறதுக்காக வயலை வாங்கி கூட சாப்பிட வரையா இல்லையா? சனிக்கிழமை மேனேஜரை போய் பார்த்து அந்த குவார்டர்ஸ் வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன் வேண்டாம்? அதை விட்டு நாம எங்க குவார்டர்ஸ் போனோம்? கிடைக்கும்ல. சபா, நீ ஏன் அடுத்தவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு புரிஸ் வேணான்னு இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேணாம், புரியுதா? இல்லங்க. இத பாரு மீனா, இனி எது பேசுறதுனாலும் ரெஸ்டாரண்ட்ல போய் பேசிக்கலாம், வண்டியில ஏறு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட காசு இருக்கா? கோவப்படாதீங்க.
நல்ல புள்ளைய அத்தை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. என்ன சொல்லணும்? செலிப்ரேட் பண்ற மாதிரி ஏதாவது நடக்கட்டும். அப்புறம் துரு துருன்னு குவார்டர்ஸ் விஷயத்துல எதுவும் சொல்லி வச்சிடாத. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல என்ன இன்னும் காணமே. மாமா வெயிட் பண்ணு மாமா, வருவாங்க. சோறு. கரெக்ட். வாசனை அது நான் சாப்பிடுற பொருளோட வாசனை மாதிரி இல்ல. ஐயோ, விளையாட்டு வினையாயிடுச்சு. வெளியே போயிருக்கான். ஏய், வீட்டுல இல்ல, அவன் எந்த காலத்துல போறப்ப அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கியா? 100 ஆயிடுச்சுடா உனக்கு. கரெக்டா இப்பதான் உங்க அப்பா உன்னை திட்டிக்கிட்டே. ஐயோ, டிராவல்ஸ்க்கு இடம் பார்த்துட்டேன். அது ஆமாண்ணே, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறேன். நல்ல இடமா? டிராவல்ஸ் நடத்துறதுக்கு வசதியான இடமா? இல்லடா, அங்க வண்டி முன்னாடியே கட்டணும். அப்புறம் இது இபி மீட்டர்லாம் என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. மீட்டரா? ஆமாப்பா, ஃப்ரெண்டு தான். பா நம்ம சுந்தர் இருக்காங்க. அதெல்லாம் போட்டுருவாங்கப்பா. டேய், இடம் மாதிரி பேசி முடிச்சிட்டேன். அது என் கூட பழைய டிராவல்ஸ்ல வேலை பார்த்தவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டா இல்லை, நீ அப்படியே போனாலும் வேற ஆளை பாத்துக்கலாம். அண்ணே, இடம் ரெடி, வண்டி ரெடி, பணமும் ரெடி. இன்னைக்கே திறந்துடுறா. ஏலே,